ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். எத்தியோப்பிய ராஜாவாகிய சேரா 10 லட்சம் வீரர்களோடு யூதாவுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தபோது ஆசா இந்த திரளான கூட்டத்தை கண்டு பயந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தான். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை நம்பி உம்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஜெபித்தான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததுனால எத்தியோப்பியர்கள் அனைவரும் ஓடிப்போனார்கள். எத்தியோப்பியர்கள் திரும்ப பலம் கொள்ளாதபடி முறிந்து விழுந்து கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். தேவனாகிய கர்த்தர் ஆசாவின் ஜெபத்தை கேட்டு யூதாவுக்காக யுத்தத்தை நடப்பித்தார், ஜெயத்தை கொடுத்தார். எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவனால் கூடும். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே ஆகும். சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்தபோது பெலிஸ்தர்கள் சார்பாக கோலியாத் நின்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு எதிராக அவன் பேசினதை கேட்டு தாவீது பக்தி வைராக்கியம் கொண்டு கோலியாத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்து நின்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி ஒரு கவன் கல்லை கோலியாத்துக்கு எதிராக வீசும்போது அது அவன் நெற்றியிலே படும்படி செய்து கோலியாத்தை விழச் செய்து அவனை கொல்லும்படி கர்த்தர் தாவீதுக்கு கிருபை கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் ஜெயம் பெற்றார்கள். நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? கோலியாத்தை போல நம்முடைய சரீர பலத்தை, ஆள் பலத்தை நம்பி இருக்கிறோமா? அல்லது தாவீதை போல தேவனை நம்பி சார்ந்து இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஆசாவின் ஜெபத்தை கேட்டு யூதா மக்களின் சார்பில் நின்று யுத்தத்தை நடப்பித்து வெற்றி கொடுத்த தேவனே, உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே கோலியாத்திற்கு எதிராக தாவீது சென்றபோது தாவீதின் சார்பில் நின்று கோலியாத்தை கொன்று ஜெயத்தை கொடுத்தது போல உம்மை நம்பி உம்மை சார்ந்து இருக்கிற எங்கள் சார்பில் கர்த்தர் நின்று சத்துருக்களுக்கு எதிரான யுத்தத்திலே எங்களுக்கான வெற்றியை தந்தருளும்படிக்காக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.